என்னன்னா, யார் ஒருவர் இந்த மார்க்க கல்வியை அலட்சியப்படுத்துறாங்களோ, இதை புறக்கணிக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றத பாருங்க. என்ன பாதிப்பு? முதலாவது அம்சம், மார்க்க கல்வியை புறக்கணிக்கிறதுனா என்ன? மார்க்க கல்வியை புறக்கணிப்பது என்பது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியது. ஒன்று, இந்த மார்க்கத்தை பற்றிய கல்வி அறியாமல் இருக்கிறது, அதை விடுறது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அலட்சியப்படுத்திட்டு போயிடும். இது புறக்கணிக்கிறது ஒரு வகை. இரண்டாவது என்ன? ஒருவர் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒருவர் அறிந்திருந்தும் அதன்படி செயல்படாமல் இருக்க, அதை விட்டுறது, அதை அப்படி அமல் செய்யறது, அலட்சியப்படுத்திடுறது. அப்போ மார்க்க கல்வியை புறக்கணிப்பது என்பது ரெண்டு அம்சங்கள் உள்ளடக்கியிருக்கு. ஒன்று, மார்க்க கல்வியை அடியோட புறக்கணித்து அதை கற்காமல் இருப்பது. இரண்டாவது, அதன்படி அமல் செய்யாமல் இருப்பது. இது ரெண்டுமே மார்க்க கல்வியை புறக்கணிப்பதாகும். பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கல்வியை புறக்கணிப்பதை குறித்து குர்ஆன் நமக்கு தெரியப்படுத்துறான். 32வது அத்தியாயத்துல 22வது வசனம், وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا إِنَّا مِنَ الْمُجْرِمِينَ مُنْتَقِمُونَ. அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவருக்கு அவருடைய ரப்பனுடைய வசனங்கள் நினைவுறுத்தப்பட்டு அதை புறக்கணிக்கின்றாரே, அவரை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய மார்க்க ஆதாரங்கள் கொடுக்கப்படுது, அதை கேட்டிருந்தும் ஒருத்தவன் அதை கேட்காம அலட்சியப்படுத்துறான், அதன்படி செயல்படாமல் அலட்சியப்படுத்துறான், இவனை விட அநியாயக்காரன் யார்? இப்படிப்பட்ட பாவிகளை நம்ம என்ன செய்வோம்? தண்டிப்போம். நல்லா தான் சொல்லணும். அப்போ மார்க்க கல்வியை புறக்கணிக்கிறது எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துல 122வது வசனத்திலிருந்து 123வது வசனத்திலிருந்து 126வது வசனம் வரைக்கும். சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துல 123வது வசனத்திலிருந்து 126வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَنِ اتَّبَعَ هُدَايَ فَلَا يَضِلُّ وَلَا يَشْقَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنسَى. அல்லாஹ் சொல்றான், உங்களில் எவருக்கு என்னிடத்திலிருந்து நேர்வழி கிடைத்து விடுகின்றதோ, எவர் நேர்வழியை பின்பற்றுவாரோ அவர் வழிகடவும் மாட்டார், துர்பாக்கியவானாகவும் ஆக மாட்டார். என்னிடத்திலிருந்து யார் நேர்வழி கிடைத்து அதை அவர் பின்பற்றுவாரோ அவர் வழிகடவும் மாட்டாரு, துர்பாக்கியவனாகவும் ஆக மாட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவர் என்னுடைய நினைவூட்டல்களை, என்னுடைய வசனங்களை புறக்கணிக்கின்றாரோ, என்னுடைய மார்க்க ஆதாரங்களை புறக்கணிக்கின்றாரோ, அப்படிப்பட்டவரை குறித்து அல்லாஹ் சொல்றான், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கடினமானதாக மாற்றிவிடும். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய நினைவூட்டலை புறக்கணிக்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கின்றாரோ, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கடினமானதாக மாற்றிவிடுவோம். மேலும் மறுமை நாளில் அவனை நாங்கள் குருடனாக எழுப்புவோம். அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், எனது இரட்சகனே, எதற்காக வேண்டிய நீ குருடனாக எழுப்பினாய்? நான் பார்ப்பவனாகத்தான் இருந்தேன், எதற்காக நீ என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அந்த மனிதன் கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வான், இது போன்றுதான் உன்னிடத்தில் என்னுடைய வசனங்கள் வந்தது, அவற்றை நீ மறந்தாய், அவ்வாறே இன்றும் நீ மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறாய் என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதன்கிட்ட சொல்லுவான் அப்படின்றத பார்க்கணும். அப்ப யார் ஒருவர் மார்க்க கல்வியை, ஆதாரங்களை, அல்லாஹ்வுடைய நினைவூட்டலை புறக்கணிக்கின்றாரோ அப்படிப்பட்டவர் கடுமையான அவர் நம்ம என்ன செய்வோம், நெருக்குடிக்கலான வாழ்க்கையை ஏற்படுத்தும். மறுமை நாளில் குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு கைசேதமான நிலை. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தோம், அல்லாஹ்வுடைய வசனம் நினைவுறுத்தப்பட்டு அதை புறக்கணிக்கின்றானே, அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரங்க. அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை கொடுத்து, இந்த மார்க்கத்துல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி,
நமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அதை கற்றுக்கொள்வதற்கும் அதை செய்வெடுப்பதற்கும் எவ்வளவு வாய்ப்புகளை தந்தோம். ஒரு மனிதன் அதை அலட்சியமா புறக்கணிக்கிறான்னு சொன்ன இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சம். ஆக நிமிக்கமாடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மார்க்க கல்வியை புறக்கணிப்பது என்பது மிக பாரதூரமான அம்சம். அப்ப மார்க்க கல்வியை புறக்கணிப்பது என்பதில் பிரதானமா எது வரும்? நம்ம முன்னாடியே சொன்ன பாருங்க, அடிப்படையான கல்வியை ஒரு மனிதன் எடுக்காம விடுறான்னு சொன்னான், அதுல ஒரு மனிதன் அலட்சியமா அதை கடந்து போறான்னு சொன்ன மிகப்பெரிய பாதிப்பு. இந்த மாதிரி ஒரு மனிதன் மார்க்க கல்வியை, அடிப்படையான கல்வியை அறியாமல் இருப்பது மார்க்க கல்வியை புறக்கணிப்பதாம். இது குஃப்ர். இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களை வைத்து ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியங்கள் 10 காரியங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு காரியம் அதை தெரியப்படுத்துறாங்க. என்ன காரியம்? யார் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை புறக்கணிக்கின்றாரோ, அதன்படி செயல்படாமல் இருக்கிறாரோ, அவர் இந்த மார்க்கத்தை வெளியே போயிடுவார். நிச்சயமா மார்க்க ஆதாரங்கள் அதைத்தான் சொல்லுது. அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நினைவூட்டப்பட்டும் அதை புறக்கணிக்கின்றாரே, அவரை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அதான் சொல்றான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். என்னென்ன இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய 10வது காரியம் என்ன? யார் ஒருவன் இந்த மார்க்கத்தை கற்காமல் புறக்கணிக்கிறானோ, அதன்படி அமல் செய்யாமல் புறக்கணிக்கின்றானோ, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய். எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம். நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பார்க்கிறோம், பெயர் தான் முஸ்லீமை தவிர அவங்க நம்பிக்கையை பார்த்தா இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ. அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காது. எந்த ஒன்றைனா என்ன? சிலையை கொண்டு வந்தாலும் சரி, சிற்பத்தை கொண்டு வந்தாலும் சரி, கல்லை கொண்டு வந்தாலும் சரி, மரத்தை கொண்டு வந்தாலும் சரி, மலக்கை கொண்டு வந்தாலும் சரி, நபியை கொண்டு வந்தாலும் சரி, அவுலியாவை கொண்டு வந்தாலும் சரி, கபரை கொண்டு வந்தாலும் சரி, எதையும் அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வரக்கூடாது. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். நம்மள சில பேர் என்ன பண்றாங்க, கபரில் போய் நின்றுக்கிட்டு அவங்க கிட்ட துவாக்களை கேட்கிறாங்க, அவங்கள்ட்ட உதவிகளை தேடுறாங்க, அவங்க பேர்ல அறுத்து பலியிடுறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவங்களுக்கு செய்யறாங்க. செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, நாங்க என்ன சிலையா வணங்கணும், நாங்க என்ன கல்லையா வணங்கணும், நாங்க அவுலியா மகான்கள்கிட்ட வசீலா தேடுறோம், அவுலியா மகான்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், இவங்க அல்லாட்ட கேட்டு நமக்காக வாங்கி தருவாங்க அப்படின்றோம். எப்படி அப்பட்டமான ஒரு சிரிப்பு. ஆக மொத்தத்துல மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியே தெரியாததுனால எவ்வளவு பேர் முஸ்லிம் என்று பெயர் வைத்துக்கிட்டு, பேர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, ஆனா பாத்தீங்கன்னா செயல்லாம் ஷிர்கான செயல். அப்ப தௌஹீதுனா என்னன்னே தெரியல, ஷிர்க்குனா என்னன்னே தெரியல. மக்கத்து காபிர்கள் கூட கலிமாவை அவங்க சொல்ல மாட்டேன்னாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னாங்க? கலிமாவை சொன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாது, நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தெல்லாம் விட்டுறணும், அதான் சொன்னாங்க. அஜஅல் ஆலியத இலாஹு வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். 38வது அத்தியாயத்தில் 5வது வசனம் என்னது? வணக்கங்கள் அனைத்தையும் ஒருவனுக்கு மட்டும் செய்யணுமா, மற்றவை எல்லாம் விட்டுறணுமா? இது ஆச்சரியமான விஷயம் தான். மக்கத்து காபிர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்கிறது கூட ஏன் ஏத்துக்காம இருந்தாங்க? இஸ்லாத்தை புரிஞ்சதுனால, தௌஹீதை விளங்கினதுனால, ஷிர்கை தெரிந்ததுனால தான் இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லிடுறோம் கலிமா. பள்ளியில் பார்த்தீங்கன்னா 10 முறை கலிமா சொல்லிட்டு வந்து வெளியே பக்கத்தில் ஒரு தர்கா இருக்கும், அங்கே நின்றுட்டு கையை தூக்கி துவா கேட்பாங்க. இந்த முறை இருக்கு. அப்போ அடிப்படையான கல்வியே தெரியல நிறைய பேர். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படையான கல்வியை அறியாமல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வெறும் தௌஹீதுல இந்த அளவுக்கு, ஷிர்க்ல இந்த அளவுக்கு, இன்னும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தா போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாவம் எவ்வளவு பேரை பார்க்கிறோம், என்ன பண்றாங்க, வட்டியை சர்வசாதாரணமா வாங்குறாங்க. நகைக்கடன் எப்படி? பல பேர் கேட்கிற கேள்வி, முஸ்லீமா இருந்துக்கிட்டு கொஞ்சம் மார்க்கத்தோட தொடர்புடையவங்க கூட கேட்கக்கூடிய அடிக்கடியான ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்த நகைக்கடைகள்லாம் நகைக்கடன் சொல்லி கொடுப்பாங்களே, அது நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு மாசமும் அன்னைக்கு என்ன விலையோ அதை வாங்கி நம்ம கிட்ட காசை வாங்கிப்பாங்க, 10 மாசம் சேர்த்து அதுக்கப்புறமா நகை அதுக்கு என்னவோ அன்னைக்கு இதுக்கு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது கூடுமா? சொல்ல தெளிவா சொல்றாங்க. நீங்க தங்கத்தை வேற ஏதாவது ஒரு பொருளோடு நீங்க விற்பதா இருந்தா அங்க ஒரு நிபந்தனை கட்டாகும். என்ன நிபந்தனை? எதன் பி எதிர், இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில வாங்கி கொடுத்துட்டு உடனே வாங்கிடணும்.
இப்போ நான் கொடுக்குறேன், சாயந்தரமா வந்து வாங்கிக்கிறேன் கூடாது, வட்டி. இப்போ நான் கொடுக்குறேன், ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன் பொருளை, வட்டி. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதன் பீதி, இந்த கையில கொடுத்து அந்த கையில வாங்கி, இந்த கையில காசை கொடுத்தோமா அந்த கையில தங்கத்தை வாங்க. இப்போ இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அடிப்படையான விஷயங்களை கூட நிறைய பேர் அறியாம இருக்கிறாங்க. நோன்பு மாசம் வந்தா ஏதாவது ஒரு புது ஒரு கேள்வி வருது, புதுசா ஒரு சர்ச்சை வந்தா பரவாயில்ல, அடிப்படையான விஷயங்களை கூட பல பேர் தெரியாம இருக்கிறாங்க நோன்புல கூட. இப்படி ஒவ்வொரு மார்க்கத்தில் அடிப்படையான விஷயங்கள்ல அறியாதவங்கள பார்க்கணும். இது என்ன மார்க்கத்தை அலட்சியப்படுத்துவது. ஆகவே அடிப்படையான கல்வி ஒருத்தர் அலட்சியப்படுத்தினா இது அவரை என்ன செய்யும், மார்க்கத்தை புறக்கணிக்கிறது என்ற நிலையில கொண்டு போய் அவர் இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றி விடும் அப்படின்றத பார்க்கணும். ஆக நிமிக்கலாவுடையவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெரியப்படுத்தலாம் பாருங்க. அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லி. அல்லாஹ் சொல்றான், இத்தூதரை நான் நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல நேர்வழி என்பது எதை குறிக்கிறது? அல் இல்முன் நாஃபி, பயன் தரக்கூடிய கல்வி, அடிப்படையான அந்த கல்வியை குறிக்கிறது. அடுத்து சத்தியமான மார்க்கம் என்பது எதை குறிக்கிறது? அமல் சாலிஹ், எதை நம்ம அறிந்தோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த நல்ல அமல்களை குறிக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியும் கொண்டு வந்தாங்க, அந்த அமலையும் நமக்கு காட்டியிருக்கிறார். இதை ரெண்டுத்தையும் நம்ம பற்றி பிடிக்க வேண்டும். இது ரெண்டுமே மிக மிக அவசியமானது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நாம ஜனத்தோடு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ் எங்களுக்கு அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேரான வழியை தா என்று நம்ம கேட்கிறோம். அந்த நேரான வழி என்ன? நேரான வழி நம்ம கேட்கிறோம். அது ரெண்டு அம்சங்கள் உள்ளடக்கி இருக்கு. ஒண்ணு என்ன? எது நேரான வழி என்கின்ற கல்வி. ரெண்டாவது, அந்த கல்வியின் மூலமாக நம்ம கிடைத்த நேரான வழியில செயல்படுறது. இல்மு அமல் ரெண்டுத்தையும் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தான்னா, எது ஹிதாயத்து நேர்வழின்ற கல்வியை தான் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நேரான கல்வியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த அமல் என்ற பாக்கியத்தையும் தான் என்று அல்லாஹ்ட்ட கேட்கும். அடுத்து சொல்ற பாருங்க, அந்த நேரான வழி எப்படிப்பட்ட வழி? அது யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவங்க சென்ற வழி. அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தா? நபிமார்கள், சுஹதாக்கள், உண்மையாளர்கள், நல்லடியார்கள், அவங்க சென்ற வழி. அடுத்து சொன்னோம், அல்லாஹ் அது யாருடைய வழி அல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திற்காலான யூதனுடைய வழியும் அல்ல, வழிகட்டு போன கிறிஸ்தவனுடைய வழியும் அல்ல. அல்லாஹ்ட்ட நம்ம நேர்வழியை கேட்கிறோம். கேட்டுட்டு கடைசியா நம்ம என்ன அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறோம்? அல்லாஹ் உன்னுடைய கோபத்திற்காலான யூதனுடைய வழியும் அல்ல, வழிகட்டு போன கிறிஸ்தவனுடைய வழியும் அல்ல. யூதர் அல்லாஹ் தஆலா ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு யூத ஆளானா? அல்லாஹ் அவனுக்கு கல்வி அறிவு கொடுத்தான், மார்க்க ஞானத்தை கொடுத்தான். மார்க்க ஞானத்தை கொடுத்தும் பெற்றிருந்தும் கூட அவன் அதை செயல்படுத்தவே இல்லை. அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து பிறரை, நபிமார்கள் அவங்களுடைய மகன் நபிமார்களை வந்து அல்லாஹ்வுடைய குமாரர்கள் மகன் வணங்கக்கூடாது அல்லாஹ் சொல்றான். உசைர் நபி என்ன செஞ்சாங்க? யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னார். அவங்களுக்கு தெரியும் இது தவறுன்னு சொல்லி, இருந்தாலும் என்ன பண்ணாங்க? அதை வந்து அவங்க செயல்படுத்த மாத்தமா தான் நடந்தாங்க. அப்ப கல்வி அறிவு கிடைத்தும் அதன் அடிப்படையில் அவங்க செயல்படவே. இதனால என்ன ஆனாங்க? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வழிகட்டு போன கிறிஸ்தவனுடைய வழியும் அல்ல. கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தான், அந்த கல்வி அறிவில் அவங்க பெறவே இல்லை. அவங்களா தங்கள் மீது சில விஷயங்களை திணித்துக் கொண்டு துறவரம், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மகன் ஈசா என்கின்ற பேரில் அவங்களாவே புதுசா சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. கல்வி இல்லாமலே அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அதனால அவங்க என்ன ஆனாங்க? வழிகட்டு போனாங்க. என்ன அர்த்தம்? குஃபுர்ல போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன தெரியப்படுத்துறாங்கன்னா, மூன்று விஷயங்கள் அல்லாஹ் இந்த வசனத்தை தெரியப்படுத்துறான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒருத்தவங்க நேர் வழியில சென்றவங்க, ரெண்டாவது கல்வி இருந்தும் அதை புறக்கணித்ததினால் செயல்படாமல் விட்டவர்கள், கோபத்தை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள் ரெண்டாவது. மூணாவது, கல்வி இருந்தும் அதன் அடிப்படையில் செயல்படாம வேறு சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு செயல்பட்டவர்கள். அமல் இருந்தது, ஆனால் முறையான கல்வி இல்லை. இப்படியாக
அவங்க அல்லாஹ்வுடைய அந்த வழியை விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியிட்டு போனாங்க. இப்படியா 3 தரப்பு மக்கள் அல்லாஹ் சொல்றோம். இதுல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? முறையாக நேரான வழியில போனாங்களே அவங்க வழியில போகணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கல்வியை பெற வேண்டிய விஷயத்துல கல்வியை பெறணும். எந்த கல்வியை நாம் பெறுகின்றோமோ அதன் அடிப்படையில் நாம் செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஒருவர் கல்வி அறிவை பெற்றும் அதை புறக்கணித்து அதை செயல்படுத்தாமல் விடுறாருன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாயிடுவார். கல்வி அறிவே இல்லாமல் செயல்பட ஆரம்பிச்சாருன்னு சொன்ன அவர் கிறிஸ்தவர்களை போன்று குஃப்ர்ல வழிகட்டு போயிடும். இது வெறுமனே யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொன்னது கிடையாது. தங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வசனங்கள் பொருந்தும். உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு சூஃபி தரிக்கான்னு சில பேர் இருக்கிறாங்க. சூஃபிகள் தங்களை சொல்லிக்கிறாங்க, ஞானிகள் சொல்லிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு அல்லாஹ் எதை மார்க்கமா கொடுத்தானோ அதை விட்டு விட்டு அவங்க என்ன பண்றாங்க? வேறு சில விஷயங்கள் பக்கம் போறாங்க, வேறு சில விஷயங்களை செய்யறாங்க. இதே மாதிரி பார்க்கணும். சிலர் தங்களை என்ன பண்றாங்க? நாங்கள் தொழுகையின் பக்கம் அழைக்கிறோம், நன்மையின் பக்கம் அழைக்கிறோம் என்று சில பேர் இருக்கிறாங்க. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்தில் சொல்லப்படாத வழிமுறைகளை கொண்டு அவங்களாகவே ஒரு சில விஷயங்களை செயல்பட்டு கொண்டு இதுதான் மார்க்கம் நினைச்சு செய்யறாங்க, அவரை கேட்டு போறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்பவர் மார்க்க கல்வி விஷயத்தில் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். எந்த மார்க்க கல்வியை பெறுகிறாரோ அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். நீங்க சில பேர் பார்க்கிறோம், மார்க்க ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைக்குது, மார்க்க விஷயங்களை தெரிகிறாங்க, தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதன்படி செயல்படுறதே கிடையாது, மாற்றமாக தான் செயல்படுவாங்க. அப்ப இது யூதனுக்கு ஒப்பானவர்கள். யூதர் இதனாலதான் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்க. இதே வழிமுறையில் இன்னைக்கு சில முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மார்க்க ஆதாரங்கள் தெரியும், இது ஷிர்க், இது செய்யக்கூடாது, இது குஃப்ர், இதை செய்யக்கூடாது, இது வட்டி, இது மார்க்கத்தில் கூடாது, இது பெரும்பாலும் இது செய்யக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அதை புறக்கணித்து விட்டு அவங்க செயல்படுவாங்க, மாத்தமா நடப்பாங்க. இப்ப இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய வழியை ஏற்படுத்தும். ஆக நிமிக்கல்லாவுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம இந்த விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதர் இந்த விஷயத்துல மிக மிக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன? மார்க்கத்தை அலட்சியப்படுத்தாமல் இருக்கும். அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும்னா எப்படி? நேரான வழி அல்லாட்ட நம்ம கேட்கிறோமே, அந்த நேரான வழி எப்படிப்பட்ட வழி? நபிமார்கள் சென்ற வழி, நல்லோர்கள் சென்ற வழி, சுகதாக்கள் சென்ற வழி, உண்மையாளர்கள் சென்ற வழி. அது என்ன? கல்வி அறிவை பெறவும் வேண்டும், பெற்ற கல்வியின் அடிப்படையில் அமல் செய்யவும் வேண்டும். இப்படி ஒருத்தர் இருந்தா தான் நேர்வழியில சரியாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் அவர் ஒன்று கல்வி அறிவை பெற்றிருந்து அதை புறக்கணிச்சா யூதனோடு போயிடுவார், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாயிடுவார். அப்படி கல்வி அறிவு இல்லாமல் செயல்பட்டார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்தில் வழிகட்டு போயிடுவார். 2 அம்சங்களும் வரக்கூடாதுன்னா நேரான வழி நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஆக நிமிக்கல்லாவுடைய 2 விஷயங்களை பார்த்துட்டோம். மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை பார்த்தோம். மார்க்க கல்வியை ஒருவர் புறக்கணிக்கிறார் சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தும் அதுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை குறித்து நம்ம பார்த்தோம். புறக்கணிப்பது என்பது மார்க்க கல்வியை அலட்சியப்படுத்துவது, அதன்படி அமல் செய்யாமல் அதை விட்டு விடுவது என்று பார்க்கணும். ஒருவர் மார்க்க கல்வியை அறிகிறார், அதுதான் சரி என்பதை விளங்கி இருக்கிறார். விளங்கி இருந்தோம் ஒரு சில விஷயங்கள், அதாவது தௌஹீத் அல்லாத, அக்கீதா அல்லாத செயல் சார்ந்த விஷயங்களை மாற்றமா நடக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு பாவத்தை செஞ்சிடுறார், புறம் பேசுவது பாவம் தெரியும், பேசுறார். இது மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் மாற்றமா நடந்தா இது குஃப்ர் கிடையாது. எது குஃப்ராகும்? யார் ஒருவர் கல்வியை புறக்கணிக்கிறாரோ, அந்த கல்வியை அலட்சியப்படுத்துகிறாரோ, அந்த கல்வியை ஒருவர் ஏற்க மறுக்கிறாரோ, அதை தவறாக கருதுகிறாரோ, அதன்படி செயல்படுவதை விரும்பாமல் இருக்கிறார், செயல்படுவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தும் அதை வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தி புறக்கணிக்கிறார், அதுதான் குஃப்ர் என்று நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, கடைசி அம்சம், 3வது அம்சம்.